சீதாராமன் சீரியல் ஆகஸ்ட் 9 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. சேது சுபாஷ் 2 பேர்த்தையும் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரதுக்காக மகாவும் லாயரும் கிளம்புறாங்க. அப்போ அர்ச்சனா கூப்பிட்டு அவங்க 2 பேரும் வீட்டுக்கு வர போகிற விஷயம் யாருக்கும் தெரியக்கூடாது, சஸ்பென்ஸாக இருக்கணும். அவங்க வீட்டுக்கு வந்ததுமே முதல்ல அந்த சீதாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்கா. ஆமாம், அவளை வெளியே அனுப்பணுங்கிறாங்க. மகாவும் சேதுவும் சுபாஷும் கொலை வெறியில் இருக்காங்க. சீதாவை மட்டும் பார்த்தாங்க அடித்து மூஞ்சியெல்லாம் உடச்சிருவாங்க. அவங்கள ஜெயிலில் பார்க்க வச்சிட்டால, அதனால் ரத்தம் பார்க்காம விட மாட்டாங்க அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. மேடம், எதுக்கு வைலன்ஸ்? நான் இருக்கேன்ல, ராம் தம்பிக்கிட்ட ஒரே ஒரு கையெழுத்து மட்டும் வாங்கிட்டு வந்து கொடுங்க, அந்த சீதாவை வீட்டை விட்டே அனுப்பிடலாம் அப்படின்னு லாயர் சொல்லிட்டு இருக்க. ராம் மகா சொல்கிற பேச்சை கேட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. அர்ச்சனாக்கா, லாயர் சொல்கிறது தான் சரி. சட்டப்படி லீகலாக சீதாக்கும் இந்த குடும்பத்துக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இருக்கக்கூடாது அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. என்ன மகா சொல்கிற நீ? அதுக்கு ராம் சம்மதிப்பானா அப்படின்னு அர்ச்சனா கேட்க. ராம் மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது. அவன் எப்பவுமே என் பேச்சை மீற மாட்டான். நான் ஏதோ கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்துக்கிட்டேன், அதனால சீதா முந்திக்கிட்டா. இட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். சின்னதாக சென்டிமெண்ட்டாக ஒரு விஷயத்தை பண்ணி கண்ணுக்குள்ளே கிளீசரை போட்டு அழுதா போதும், ராம் தாங்கவே மாட்டான். அப்புறம் நான் என்ன சொன்னாலும் செய்வான் அப்படின்னு மகா சொல்ல. சென்டிமெண்ட்டாக பேசி பொய்யா அலறதுக்கு உனக்கு என்ன சொல்லியா தரணும்? யூ கேன் டூ இட் மகா அப்படின்னு அர்ச்சனா சொல்ல. மேடம், டைம் ஆயிடுச்சு, இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கும், கிளம்பலாம் வாங்க அப்படின்னு லாயர் சொல்ல. மகாவும் அர்ச்சனாவும் கிளம்பிடுறாங்க. சத்யா, அஞ்சலி, பிரியா 3 பேருமே துரைக்கிட்டே கேட்குறாங்க. அதுதான் எங்கள் அப்பாவையும் சித்தப்பாவையும் இந்த சீதா தானே ஜெயிலில் பிடிச்சி கொடுத்தாங்க, அப்புறம் எதுக்காக அவங்க 2 பேரும் வர போகிறாங்கன்னு தெரிஞ்சு இப்படி வீட்டையெல்லாம் அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்க. முட்டாளுங்களா, இன்றைக்கி சத்யாவுக்கும் மீராக்கும் நிச்சயம், அது தெரியாமல் இப்படி யோசிச்சுட்ருக்கீங்களே அப்படின்னு துரை மனசுக்குள்ளேயே யோசிச்சுக்கிட்டு, அவசரப்பட்டு அவங்க 2 பேர்த்தையும் பிடிச்சி கொடுத்துட்டோம், இப்போது எங்கே ரிலீஸ் ஆகி வந்ததும் ராமையும் சீதாவையும் பிரிச்சிருவாங்களோன்னு நினச்சி பயந்து போய் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல. அவங்களும் அதை நம்பிடுறாங்க. என்ன மாமா இப்படி சொல்லிட்டு போகிறாரு? அப்பாவையும் பெரியப்பாவையும் ஜெயிலில் மாட்டி விட்டதா அப்படின்னு பிரியா கேட்டுட்ருக்க. இப்போ எதுக்கு உனக்கு டவுட்டு? அந்த பாயிண்ட்டை உண்மையாக்கிட்டா போச்சுங்கிறாங்க அஞ்சலி. எப்படி, ராவணனையும் சீதாவையும் பிரிக்க பிளான் போடுறியா அப்படின்னு சொல்லி கேட்க. ஆமாங்கிறாங்க அஞ்சலி. சில்வண்டுங்களா, அங்கே என்ன பேச்சை குறைச்சிட்டு வேலையை பாருங்கங்கிறாங்க சீதா. நாங்கள் வேலையை தான் பார்த்துட்ருக்கோம், அது கூட உங்களுக்கு பயந்து நாங்கள் இதை பண்ணல, பெரியப்பாக்காகவும் அப்பாக்காகவும் தான் இதை பண்ணுறோம் அப்படின்னு பிரியா சொல்லிட்டு இருக்க. பண்ணுறது தான் பண்ணுறீங்க, அது கொஞ்சம் சந்தோஷமாக தான் பண்ணுங்களேன் அப்படின்னு சீதா சொல்லிட்டு இருக்க. நாங்கள் பண்ணுறோம், நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுறேன்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சத்யா சொல்ல. நீங்கள் என்ன சாதாரண ஆறுங்களா? மகாலட்சுமியோட வளர்ப்பாச்சே, உங்களுக்கு தெரியாமல் ஏதாவது மறைக்க முடியுமா அப்படின்னு சீதா கேட்க. எதுக்கு தேவையில்லாமல் பேசிக்கிட்டு, ஏதோ நல்ல காரியம் பண்ணுறீங்க பண்ணுங்க அப்படின்னு மீரா சொல்ல. அர்ச்சனா, மகா அப்புறம் லாயர் 3 பேரும் வராங்க. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு மகா கேட்க. என்ன நடக்குதுன்னு நான் சொல்கிறேங்கிறாங்க துரை. உன்னை நான் கேட்டேனா? நீ வாய மூடிட்டு அமைதியாரு. தையல், நீ சொல்லு அப்படின்னு மகா கேட்க. வீட்டை அலங்காரம் பண்ணியிருக்கோம், அப்படியே ஆர்த்தி கரைச்சி வச்சுருக்கோம் அப்படின்னு சீதா சொல்ல. எதுக்குங்கிறாங்க மகா. எதுக்கா? வீட்டுக்கு வரவருக்கு ஆர்த்தி எடுக்கணும்ல, அதுக்கு தான் அப்படின்னு சொல்ல. வீட்டுக்கு வரவருக்கா? யார் வராங்கன்னு அர்ச்சனா கேட்க. தெரியாத மாதிரி கேட்குறீங்க? மகா என்கிற மகாலட்சுமியோட கணவரும் அர்ச்சனா என்கிற அர்ச்சனா தேவியோட கணவரும், இன்னும் தெளிவாக சொல்லப்போனால் சில்வண்டுகளின் அப்பாக்களும் ட்ரக்ஸு கடத்தின வழக்கில் ஜெயிலுக்கு சென்ற தொழில் அதிபர்களும் இப்போது வீடு திரும்புகின்றனர். போதுமா? அவங்கள வரவேற்க வேணாமா? அதுக்கு தான் இந்த சிறப்பு ஏற்பாடு. போங்க, போய் சீக்கிரம் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அம்மா, இப்போ பதம் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கன்னு கேட்க வராங்க செல்வி. இப்போ பதம் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சீதா சொல்ல. செல்வி அப்படியே அர்ச்சனா இடிச்சிட்டு போயிடுறாங்க. நில்டி, ஆள் நிற்கிறது கணக்கு தெரியலையா உனக்கு? அவ்வளோ அவசரமாக எங்கடி போகிறேன்னு அர்ச்சனா கேட்க. அம்மா, விருந்து செஞ்சிட்ருக்கம்மா, கூடவே இனிப்பும் செய்கிறேன் அப்படின்னு செல்வி சொல்ல. இனிப்பா? என்ன இனிப்பு அப்படின்னு சொல்லி கேட்க. அல்வாங்கிறாங்க செல்வி. வர்றவங்களுக்கு மட்டும் இல்லை, வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் அல்வா கொடுக்கணும் அப்படின்னு சீதா சொல்ல. நான் அவள் இடித்ததை பற்றி கேட்டுட்ருக்கேன், நீ அல்வா பற்றி பேசிகிட்டு இருக்கேங்கிறாங்க அர்ச்சனா. ஆள் சைஸ்க்கு இருந்தால் இடிக்காமல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சீதா கேட்க. உன்னை ஒழுங்கா வாய மூடு அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. அக்கா, முதல்ல இவ்வளோ வேலையை விட்டு அனுப்பணும், என்னடி வேடிக்கை பார்த்துட்ருக்க, போடி அப்படின்னு மகா சொல்ல. செல்வியும் அப்படியே அமைதியாக போயிடுறாங்க. இவளுக்கு ரொம்ப திமிராயிடுச்சு மகா, இவளை முதல்ல அடக்கி வைக்கணும், ரொம்ப ஓவராக போகிறா, இவங்க எல்லாரும் ஒரே கேங்க்கு அப்படின்னு அர்ச்சனா சொல்ல. கேங்கா அப்படின்னு துரை கேட்க. அதானே, நாங்கள் என்ன கேங்க் வச்சு ட்ரக்ஸாக கடத்துகிறோம் அப்படின்னு சீதா கேட்க. தேவையில்லாமல் நீ வார்த்தையை விடுற, பல்லெல்லாம் சதறி சொல்லிட்டேன் அப்படின்னு அர்ச்சனா சொல்ல. அக்கா, டென்ஷன் ஆகாதீங்க. தையல்காரி, இன்னைக்கு தான் உனக்கு இங்கே கடைசி நாள், இன்னைக்கு இந்த வீட்டை விட்டு நீ போக போகிற. சேது சுபாஷும் மேலே கொலவெறியில் இருக்காங்க, நாங்கள் ஒன்றும் பண்ண தேவையில்லை, என்ன பண்ணணுமோ அதை அவங்க வந்து பண்ணுவாங்க அப்படின்னு மகா சொல்ல. மேடம், நீங்கள் பர்மிஷன் மட்டும் கொடுங்க, சட்டப்படி இவங்களை வீட்டை விட்டு துரத்திடலாம் அப்படின்னு லாயர் சொல்லிட்டு இருக்க.
இவளை சட்டப்படியும் துரத்தணும், அதுக்கு முன்னாடி நல்லா அடித்து அவமானப்படுத்தி தான் இவளை அனுப்பணும். அதுவும் கூடிய சீக்கிரம் நடக்க தான் போகுது. சிரிச்சுக்கிட்டே இரு, வந்துடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மகா, அர்ச்சனா, லாயர் 3 பேரும் கிளம்பிடுறாங்க. சீதா, வரப்போகிற எங்கள் அண்ணனுங்களுக்கு தான் ஆர்த்தியும் அலங்காரமும் சொன்னதும் அவங்க நம்பிட்டாங்க அப்படின்னு மீரா சொல்ல, இதுதான் நம்ப வச்சு கழுத்தறுக்கிறதுங்கிறது. மது அக்காவை நம்ப வச்சு என்னெல்லாம் பண்ணாங்க. அதனால் ஏதோ நம்மளால் ஆனது நம்ம பண்ணி தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சிரிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் ராம் ஒரு ஐயரை கூட்டிகிட்டு வராங்க. அதை பார்த்து அர்ச்சனாவும் மகாவும் பேசிக்கிறாங்க. எதுக்கு இவன் ஐயரை கூட்டிகிட்டு வந்திருக்கா, ஏதாவது கணபதி ஹோமம் பண்ண போகிறானா அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, எனக்கும் அதுதான் ஒன்றுமே புரியல. கொஞ்ச நாளாக ராமோட சைகையே சரியில்லை அப்படின்னு 2 பேரும் பேசிகிட்டு இருக்க, டே ராம், எதுக்கு ஐயரை கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு மகா கேட்க, நல்ல விஷயம் நடக்கும்போது ஐயர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சீதா சொன்னா சித்தி, அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு ராம் சொல்ல, ஓ சீதாவே சொல்லிட்டாளா, அப்போ ராம் செய்யாமல் இருப்பானா என்ன அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்கும்போதே முக்கியமானவங்க வீட்டுக்கு வர போகிறதா சொன்னாங்க. காலையில் 10:30 11 மணி வரைக்கும் நல்ல நேரம் தான், அதுக்குள்ளே வந்துடலாம் அப்படின்னு ஐயர் சொல்லிட்டு இருக்க. அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம். ஏங்கா இதெல்லாம் கொஞ்சம் ஓவராக இருக்கே அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க, கொஞ்சம் இல்லை மகா, ரொம்பங்கிறாங்க அர்ச்சனா. அந்த டைமில் கரெக்டாக கீழேருந்து வாட்ச்மேன் ஓடி வந்து, மேடம் எப்போ வராங்க அப்படின்னு சொல்லி கேட்க, உனக்கு என்ன அவசரங்கிறாங்க மகா. என்ன மேடம் இப்படி கேட்டீங்க, வரவங்கள நானும் வரவேற்கலாமா, இந்த குடும்பத்தில் நல்லது நடந்தால் எனக்கு சந்தோஷம் இல்லையா அப்படின்னு வாட்ச்மேன் கேட்க, முதல்ல நீங்கள் தான் வரவேற்கணும், உங்களை தாண்டி தானே உள்ளே வரணும்னு ராம் சொல்ல, எஸ் பஸ் ஓகே அப்போ நான் வரேன்னு சொல்லிட்டு திரும்பவும் வாட்ச்மேன் போயிடுறாங்க. சீதா என்னமோ பண்ணுறா அப்படின்னு மகா சொல்ல, என்ன பண்ணாலும் நமக்கு எதிராக தான் பண்ணுவாங்கிறாங்க அர்ச்சனா. சேதுவும் சுபாஷும் வர்றதில் அவளுக்கு என்ன சந்தோஷம் அப்படின்னு மகா கேட்க, சந்தோஷம் இல்லை பயம், அவள் தானே அவங்கள உள்ளே அனுப்புனா, வெளியில் வந்தால் அவங்க என்ன பண்ணுவாங்களோன்னு பயம், அதை சரி பண்ணதான் இந்த அலங்காரம் ஆர்ப்பாட்டம் அது இதுன்னு பண்ணிட்டுருக்கா அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, இதெல்லாம் பண்ணால் சேதுவும் சுபாஷும் மன்னிச்சிருவாங்களா, அசிங்கப்படுத்தி தான் அனுப்புவாங்க அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. மகா டைம் ஆயிடுச்சு வா போலாங்கிறாங்க அர்ச்சனா. மேடம் நான் போய் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு லாயர் வந்து உள்ளே போயிடுறாங்க. மகா அதான் பெயில் கிடச்சிருச்சுல்ல அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி அர்ச்சனா கேட்க, அக்கா நான் அதை பற்றியெல்லாம் யோசிக்கல, இந்த சீதா எதுக்கு அலங்காரம் ஆர்ப்பாட்டம் இதெல்லாம் பண்ணிட்டுருக்கா, எனக்கு என்னமோ சரியா படலக்கா அப்படின்னு மகா சொல்லிட்டு இருக்க. இன்னும் உனக்கு புரியலையா, சேதுவையும் சுபாஷையும் ஜெயிலுக்கு அனுப்புனது அவ தானே, அவங்க இவ்வளோ சீக்கிரம் வெளியே வருவாங்கன்னு அவன் நினச்சிருக்க மாட்டா, எங்கள் வீட்டை விட்டு துரத்திடுவாங்களோன்னு பயந்து தான் இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டுருக்கா அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, அது மட்டும்தான் காரணமா இல்லை வேற ஏதாவது காரணமாக இருக்குமா அப்படின்னு மகா யோசிக்க, வேற என்ன காரணம் இருக்க முடியும் மகாங்கிறாங்க அர்ச்சனா. இல்லை சீதா பயப்படுற கேரக்டர் இல்லை, அவள் எதுக்கு இப்படி பண்ணணும் அப்படின்னு மகா கேட்க, மகா பிரச்சனை வந்தால் எல்லாருக்கும் பயமும் நடக்கும் தானாக வந்துடும், அது மட்டும் இல்லாமல் உனக்கு பயப்படாதவங்க யாராவது இருக்க முடியுமா மகா, அது மட்டும் இல்லை உனக்கு கோவம் வந்தால் என்ன நடக்கும்னு கூட இருக்கிற எனக்கே தெரியாது, அவெல்லாம் எந்த மொழிக்கு உன்னை பார்த்தாலே போதும் மகா, பயம் தானாக வரும் அப்படின்னு அர்ச்சனா சொல்லிட்டு இருக்க. எஸ் பயம் மகானா எல்லாருக்கும் வரணும், சீதாக்கும் அந்த பயம் இருக்க தான் செய்யும், அடுத்தவங்க நம்ம மேலே வச்சிருக்கிற பயம் தான் நம்மளோட பலம், அந்த பயத்தில் தான் கிறுக்குத்தனமாக இந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் பண்ணுறா, ஆனால் அவள் என்ன தான் பண்ணாலும் சேதுவும் சுபாஷும் அவளை மன்னிக்கவே மாட்டாங்க, நானும் மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு மகா சொல்ல, நானும் தான் மகா அவளுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு அர்ச்சனா மகா 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் மீராக்கு மேக்கப் பண்ணிட்டு இருக்காங்க. அதை சத்யா, அஞ்சலி, பிரியா 3 பேரும் பார்த்துட்றாங்க. ஆமாம் பெரியப்பா சித்தப்பா இவங்க வர்றதுக்கு எதுக்காக இவங்க மேக்கப் போட்டுட்ருக்காங்க, ஏதோ தப்பாக இருக்குது ஒன்றுமே புரியலையே அப்படின்னு 3 பேரும் பேசிகிட்டு இருக்க. இதை சீதா பார்த்துட்றாங்க. ஏ சில்வண்டுங்களா உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட 3 பேரும் உள்ளே போய் நிற்கிறாங்க. எப்படி பியூட்டிஃபுல்லாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லி சீதா கேட்க, ஆமாம் எங்கள் அப்பாவும் சித்தப்பாவும் வர்றதுக்கு இவங்க எதுக்காக மேக்கப் போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமாம் அவங்க வரும்போது எல்லாரும் அழகாக இருக்கணும்ல, நீங்களும் மேக்கப் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல, நாங்களாம் எதுவும் பண்ண மாட்டோம், நீங்கள் போய் வேணால் மேக்கப் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல, ஆமாம் நானும் போட்டுக்க தான் போகிறேன், நீங்களும் போட்டுக்கோங்க, இன்னும் 10 நிமிஷத்தில் நீங்கள் அழகாக பாவாடை தாவணியெல்லாம் போட்டு ரெட்டை ஜடையெல்லாம் போட்டுக்கணும் சரியா அப்படின்னு சீதா சொல்ல, அவங்க 3 பேருமே காதில் வாங்கிக்காமல் வெளியே போயிடறாங்க. சீதா நீ என்ன சொன்னாலும் அவங்களாம் கேட்க மாட்டாங்க அப்படின்னு மீரா சொல்ல, ஒருத்தர் சொன்னால் கேட்பாங்க யாருன்னு சொல்லி கேட்க, மை டியர் பாஸ் அப்படிங்கிறாங்க சீதா. இன்னொரு பக்கம் சேது சுபாஷ் 2 பேரும் வெளியே வந்துடுறாங்க. எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்ச்சனா மகா மாற்றி மாற்றி கேட்க, பார்த்தா தெரியலையா நொந்து போயிருக்கோம், சாப்பிட்டு பல நாள் ஆச்சு அப்படின்னு சுபாஷ் சொல்ல, அப்போ நீங்கள் சாப்பிடவே இல்லையா அப்படின்னு அர்ச்சனா கேட்க, நல்ல சாப்பாடு சாப்பிட்டு பல நாள் ஆச்சுங்கிறாங்க சுபாஷ். அப்போ நீங்கள் உள்ள சாப்பாடு சாப்பிடவே இல்லையா அப்படின்னு அர்ச்சனா கேட்டுட்ருக்க. சாப்பாடு போட்டாங்க, அதை வாயிலே வைக்க முடியாது, அவ்வளோ கொடுமையாக இருக்கும் அப்படின்னு சுபாஷ் சொல்லிட்டுருக்க. ஏதாவது ஒரு நல்ல ஹோட்டல் போகலாங்கிறாங்க சேது. ஹோட்டலுக்கெல்லாம் வேண்டாம், வீட்டுக்கே வாங்க, அங்கே சீதா பெரிய விருந்தே ஏற்பாடு பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்ல, என்ன சீதா விருந்துக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காளா, எங்களை ஜெயிலுக்கு அனுப்புனதே அவள் தான், எங்களுக்கு விருந்து வைக்கிறாளா, அவ சாவி ஏன் கையால் தான் அப்படின்னு சுபாஷ் சேது மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்க.
வந்தது வராததுமா ஏன் கொலை அது இதுன்னு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு அர்ச்சனா சொல்ல, ஜெயிலில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா, அந்த வேதனை எங்களுக்கு தான் தெரியும், சொல்ல முடியாத கொடுமை அப்படின்னு சேது சொல்லிட்டு இருக்க. பாருங்க எவ்வளோ கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காங்கன்னு பாருங்க, அதுக்கு தான் உங்களுக்கு அவ்வளோ பணத்தை கொடுத்தனா அப்படின்னு மகா கேட்க, கவலைப்படாதீங்க மேடம், சீக்கிரமாக இந்த கேஸை உடச்சி அவங்கள நிரந்தரமாக வெளியே கொண்டு வந்துடுறேங்கிறாங்க லாயர். எல்லாத்துக்கும் காரணம் அந்த சீதா தான், அவளை கொன்னாதான் எங்கள் ஆத்திரம் அடங்கும் அப்படின்னு சுபாஷ் சேது மாற்றி சொல்லிட்டு இருக்க. முதல்ல அந்த சீதாவை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், அவள் உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக விருந்து அது இதுன்னு எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணியிருக்கா. ஆனால் அதையெல்லாம் நீங்கள் கேர் பண்ணிக்காம முதல்ல அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும், அதை பற்றி மட்டும் யோசிக்கலாம் அப்படின்னு அர்ச்சனா மகா 2 பேருமே சேது சுபாஷை சமாதானப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இன்னொரு பக்கம் மீரா அழகாக ரெடியாகி வந்து நிற்கிறாங்க. அதை பார்த்து ராம், இப்போவே மீராக்கு கல்யாண கலை வந்துருச்சு, இப்போ மட்டும் சத்யா உங்களை பார்த்தா உடனே தாலி கட்டி கூட்டிகிட்டே போயிடுவாங்க அப்படின்னு சொல்ல, மீரா அப்படியே வைக்கப்பட்டுட்டே நிற்கிறாங்க. பாஸ் அதெல்லாம் சரி, ஆனால் சத்யா பிரியா அஞ்சலி 3 பேரும் ரெடி ஆகாமல் இருக்காங்க, அதை போய் நீங்கள் கொஞ்சம் என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்ல, அவங்க எப்பவுமே அப்படிதான் விடு அப்படின்னு ராம் சொல்ல, எப்படி பாஸ் வர்றவங்கள அவங்க வரவேற்க வேண்டாமா, அழகாக சிரிச்ச முகத்தோட பாவாடை தவணையெல்லாம் கட்டிக்கிட்டு ரெட்டச்சடை போட்டுக்கிட்டு இருக்கணும்ல அப்படின்னு சொல்ல, ராம் ரொம்ப கோவமாக போகிற மாதிரி ஃபேஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு போகிறாங்க. அப்போ கரெக்டாக அர்ச்சனா மகா சேது சுபாஷ் எல்லாரும் வீட்டுக்கு வராங்க. இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.